அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் யுத்தம் உச்சத்தை எட்டி இருக்கிறது. அதிரடியான அதிபயங்கரமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிறுவனங்களை அடித்து தகர்த்து இருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலினுடைய உள்ளாலேயே இஸ்ரேல் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பு உள்ளது அதை அடித்து தகர்த்து கொண்டு ஹிஸ்புல்லாவினுடைய அதிரடிப்படை உள்ளேறி இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில 2-3 வாரங்களில் நாங்கள் இந்த யுத்தத்தை முடித்து விடுவோம், இங்கிருந்து வெளியேறி விடுவோம் என்று ட்ரம்ப் பேசியிருந்தார். ஒருவேளை அப்படி வெளியேறுவதாக இருந்தால் அதன் பிறகு ஈரானுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அமெரிக்கா வெளியேறிவிட்டால் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்து விடுமா? ஹோர்முஸ் கடல் பகுதி என்னாவும்? பல்வேறு கேள்வி இருக்கிறது. பார்ப்போம் காணொலியில். 2-3 வாரங்கள்ல இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துவிடும். என்னன்னு சொன்னா ஈரானுடைய 99% இடங்களை ஏவுகணை அந்த பலத்தை நாங்க அடிச்சு நொறுக்கி விட்டோம். இன்னும் அங்க அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுபோல அவர்களுடைய அணு ஆயுத உற்பத்திக்கான திறனை எல்லாம் அடிச்சு நொறுக்கி விட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இவர் பேசினாரு. இன்னொன்று மிக முக்கியமாக இங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது அயதுல்லா கமேனி இன்னும் பல தலைவர்களை கொன்ன உடனேயே அடுத்த தலைவர்கள் பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அது இயல்பாகவே நடந்து விட்டது. அதனால மறுபடியும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தேவை இல்லை. அது இந்த யுத்தம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? ஏவுகணைகள்லாம் நீங்க உருவாக்க கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, ஆட்சி மாற்றம் ஏற்படணும். அது மாதிரி நீங்க உங்களுடைய அமைப்புகள் ஹிஸ்புல்லா மாதிரியான அமைப்புகளுக்கு நீங்க பொருளாதார உதவி, ராணுவ உதவி எதுவுமே செய்யக்கூடாது. இப்படி பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் போட்டு அதனுடைய அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ 1 மாதத்திற்கு மேல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த யுத்தத்துல இதுல எதையாவது அமெரிக்கா சாதித்ததா அப்படின்னு கேட்டா சாதிக்கவே இல்லை. ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்கு? எங்களுடைய இந்த மிசைல் சக்தி இருக்குல்ல, எங்களுடைய ஏவுகணை சக்தி நாங்கள் எங்கே தயாரித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அமெரிக்காவால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுவரைக்கும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை, இன்னுமே அவர்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இப்போது பேசியிருக்கிறது. அப்போ அமெரிக்கா நினைத்த எதுவுமே இங்கே நடைபெறவில்லை. இப்போ வேற வழி இல்லை அப்படிங்கிற நேரத்தில் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டோம், நாங்கள் அதனால வெளியேற போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசினார். இதுல இருக்கக்கூடிய மிக மிக நுட்பமான விஷயம், முடிந்த வரைக்கும் படுபயங்கரமான தாக்குதலை ஈரான் மீது நடத்தி தகர்த்து விட்டு வெளியேறுவது. இல்லைன்னு சொன்னா மறுபடியும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி தரைப்படையை உள்ளால செலுத்துவது, அதன் மூலமாக ஈரானை கைப்பற்றுவது, இப்படி ஏதாவது தந்திரங்களை ட்ரம்ப் வைத்திருப்பார் அப்படிங்கிறது தான் எண்ண ஓட்டம் தான் நமக்கு இருந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் இப்போது இவர்கள் தகர்த்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். எதை? ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் வாழ்விடங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அதுபோல பாலங்களை எல்லாம் தகர்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நேத்தைக்கு தெஹ்ரானுக்கும் இன்னொரு இடம், முக்கியமான இடம் கராச் அப்படிங்கிற ஒரு இடத்திற்குமான ஒரு தொங்கு பாலம், மிக மிக முக்கியமான ஈரானுடைய கட்டமைப்பு. அது $400 மில்லியன் மதிப்பிலான அந்த பாலத்தை தகர்த்திருக்கிறது அமெரிக்கா. இதை பெருமையாக பேசிட்டு இருக்கு அமெரிக்கா. அதாவது ஈரானுடைய தாக்குதலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்கள் என்ன தாக்குதலை நடத்துறாங்களோ அதற்கு எதிரான எதிர்வினையைத்தான் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தாக்குதல் நடத்தவில்லை இதுவரைக்கும். ஆனா மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல நீங்க தாக்குதல் நடத்துங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்வது போலதான் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் ஒரு அதிரடியான தாக்குதலை ஈரான் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், கூகுள் மாதிரியான நிறுவனங்களை எல்லாம் அடிச்சு நாங்க தகர்ப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. 18 நிறுவனங்களுடைய பட்டியல்களை அவர்கள் வெளியிட்டார்கள். இப்போது தகர்த்து அடித்து கொண்டிருக்கிறது ஈரான். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமேசான் டேட்டா சென்டரை அடித்து நொறுக்கி இருக்கிறது. அங்க பணியாளர்கள் இல்லை, எல்லாரும் பயந்து ஓட்டம் பிடிச்சாச்சு. ஏற்கனவே ஒரு அச்சுறுத்தலை ஈரான் கொடுத்த உடனே, ஈரான் அமெரிக்கா போல அல்ல, சொல்றத ரொம்ப கரெக்டா சரியா வச்சு அடிக்கக்கூடிய வேலையை தான் ஈரான் பண்ணிட்டு இருக்கு. அதுபோல குவைத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது படுபயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கு. யுஏஇல
ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு அமேசான் டேட்டா சென்டரையும் அடித்து நொறுக்கி இருக்கிறது. டெல்லவில்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கு மேலே தரைமட்டமாகி இருக்கிறது. எப்படி காசாவை வந்து இந்த படுபாவிகள் வந்து அடித்து நொறுக்கினார்களோ, ஒரு பெரும் கட்டிடக்காடுகளாக உடைத்து நொறுக்கப்பட்ட நிலையில் வந்து இவர்கள் வந்து அந்த தேசத்தையே வந்து மோசமாக்கினார்களோ, அதை போன்ற ஒரு நிலை இப்போது இஸ்ரேலுடைய பல நகரங்களுக்கும் வந்திருக்கிறது. அதில் டெல்லவில் மிக மிக முக்கியமானது. டெல்லவில் இருந்த மெட்டா நிறுவனம் வந்து தாக்கப்படக்கூடும் எப்போது வேண்டுமானாலும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் உயிருக்கு பயந்து எல்லாமே இந்த சுரங்கப்பாதை பாதுகாப்பு இடங்களுக்குள்ளால போய் நுழைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்திருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் வேலைகள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இஸ்ரேலில் பல இடங்கள்லையும் மக்கள் வந்து குடியிருப்புகளில் இல்லை, எல்லாமே அண்டர் கிரவுண்டுக்குள்ளால தான் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிலை வந்து இஸ்ரேலுக்கு இதுவரையும் ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு உள்ளால, இஸ்ரேலுடைய நாட்டுக்கு உள்ளால இந்த இஸ்ரேலினுடைய மொசாத் எவ்வளவு மிகப்பெரிய உளவு அமைப்பை வைத்திருக்கிறது. அவர்களுடைய இராணுவம் வந்து பயங்கர பலம் வாய்ந்த இராணுவம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்கல்ல. அமெரிக்காவினுடைய யுத்த தடவாளங்களும் ஏவுகணைகளும் எல்லாத்தையும் வச்சிருக்காங்கல்ல. இப்போது ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு அதிரடிப்படை ரத்வான் அப்படிங்கிற அதிரடிப்படை வந்து அவர்களுடைய எல்லையை உடைத்து கொண்டு உள்ளே ஏறி இருக்கிறது என்கிற செய்தி தான் படுபயங்கரமான செய்தியாக இருக்கிறது. இதோட இஸ்ரேல் வந்து போக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஏமன்லேருந்து ஹவுதிகள் வந்து தாக்குதலை நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புல்லா உள்ளால ஏறிட்டு இருக்கு. இங்கேருந்து வந்து ஈரான் வந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. வட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தஞ்சம் தேடி உயிருக்கு பயந்து இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரத்வான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லைகளை தாண்டி ஆக்கிரமிப்பு நடத்துவதில் ரொம்ப துல்லியமாக வேலை செய்கிறவங்க, யாரை கடத்தணும்னாலும் துல்லியமாக திட்டமிட்டு கடத்தக்கூடிய வேலையை செய்கிறவங்க. இன்னொன்று அதிரடியான பல்வேறு விஷயங்களுக்கு பெயர் போன இராணுவ படை வந்து இந்த இராணுவ படை ஹமாஸினுடைய முக்கியமான ஒரு படையாக இது இருக்கிறது. சிரியாவினுடைய யுத்தத்திலையும் இவர்கள் வந்து பங்காற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான அடி, அமெரிக்காவுக்கு உதவி செய்ததன் மூலமாக அரேபிய நாடுகளும் இன்னைக்கு வந்து பஞ்சராய் கிடக்காங்க. அவர்கள் எழும்பக்கூடிய வழியே தெரியல. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு மையங்கள் இருக்குல்ல, இந்த மையங்களில் இப்போது தண்ணீர் சுத்திகரிப்பு நடக்கவில்லை அப்படிங்கிற செய்திகள்லாம் வருகிறது. நிறைய ஊடகங்கள் இது பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து போனால் இந்த அரேபிய தேசமே சுடுகாடாக மாறிப்போகும், வாழ்றதுக்கு வழி இல்லாத இடமாக இது மாறிப்போகும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து ஒரு சுற்றுலா மையமாக உலக முதலாளிகள் எல்லாம் வந்து இங்கே தங்கி இருந்து கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் மாற்றி இருந்தாங்க. ஒரு வர்த்தக மையமாக, உலக ட்ரேட் சென்டராக வந்து இது மாறி இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டது. இதுலேருந்து எழும்பி வாரதுக்கு எவ்வளவு காலமாகும் அப்படிங்கிறது தெரியல. சவுதி அரேபியா, அதாவது ஐதுல்லா கொமேனியினுடைய கொலையில் சவுதி அரேபியாவினுடைய கரங்கள் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து தொடக்கத்தில் வெளியாச்சு. அப்போது அதற்கு எதிரான ஒரு தாக்குதலை தான் ஈரான் வந்து சவுதி அரேபியா மீது விடுத்து கொண்டிருக்கிறது. பஹ்ரைனுடைய 5வது கப்பற்படை, அமெரிக்காவினுடைய இராணுவ படையில் அங்கே இருக்கலாம், எல்லா இடத்துலையும் அதிரடியான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறாங்க. நம்முடைய கணக்குப்படி நம்ம இதுவரைக்கும் பேசினதுபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300லிருந்து 500 இராணுவ வீரர்கள் இறந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற செய்திகள் வந்து ஐஆர்ஜிசி வெளியிட்ட கருத்துக்களுடைய அடிப்படையில், அவர்கள் சொன்ன செய்திகளுடைய அடிப்படையில் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருகிறது. இதனுடைய பாதிப்புகள், இந்த யுத்தத்தில் நம்ம வந்து இன்னுமே முன்னேற முடியாது, இந்த யுத்தத்தை முன்னோக்கி கொண்டு போவது தவறு அப்படிங்கிற குரல் வந்து அமெரிக்காவினுடைய இராணுவத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. இதன் நிமித்தமாக அமெரிக்க இராணுவத்தில் உயர் பதவிகளா வகிக்கக்கூடியவர்களை எல்லாம் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் பேசிட்டு இருக்கிறாரு. பென்டகனில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி பேசி கொண்டிருக்கிறார். அதாவது இந்த யுத்தத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்களை, இந்த யுத்தமே சரியில்லை,
இந்த யுத்தத்தை எதனுடைய அடிப்படையில் நம்ம பண்ணோம் அப்படிங்கிற கேள்விகள் அங்க அமெரிக்காவினுடைய இராணுவத்திலே உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அபிலாசைகளுக்கு, இஸ்ரேலுடைய யூத லாபிகளுக்கு அடிபணிந்து போய்விட்டது அமெரிக்கா அப்படிங்கிற குரல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் அப்படிங்கிற யுஎஸ் இராணுவத்தினுடைய தலைமை தளபதி, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கறத அமெரிக்க பாதுகாப்பு துறையினுடைய செயலாளர் பீட் ஹெட்கத் பேசியிருக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 10-12 நபர்கள் ராஜினாமா பண்ணிட்டோ இல்லைன்னா பதவியை துறந்து கொண்டோ அமெரிக்காவினுடைய வற்புறுத்தலின் பேர்லையோ உயர் அதிகாரிகளுடைய வற்புறுத்தலின் பேர்லையோ இந்த பதவிகளிலிருந்து விலகி இருக்கிறார்கள் இந்த யுத்தத்தினால மட்டும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி, இப்படி தாக்குதல் நடத்தி கொண்டே இன்னொரு பக்கம் தரைப்படையை உள்ளே செலுத்தி ஒரு தாக்குதல் நடத்தி ஹார்க் தீவை கைப்பற்றுறதுக்கான வேலையை அமெரிக்கா செய்யுமோ இராணுவம் செய்யுமோ அப்படிங்கிற ஐயங்கள் எழுந்திருக்கிறது. அப்படி ஒருவேளை தாக்குதல் நடத்தக்கூடிய பட்சத்தில் ஒரு இராணுவ வீரர் கூட மறுபடியும் அமெரிக்காவுக்கு திரும்பக்கூடாது உயிருடன் அப்படிங்கிறத ஐஆர்ஜிசியினுடைய இராணுவ தளபதி பேசியிருக்கிறார். படுபயங்கரமான எச்சரிக்கையாக இது இருக்கிறது. எந்த நேரம் வேணுமாலும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு எத்தனிப்போடத்தான் ஈரான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தெரியும், எப்போ என்ன வேலை செய்வாங்கன்னு சொல்லி தெரியாது, பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுவாங்க. அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால எந்த நேரம் வேண்டுமானாலும் ட்ரம்பினுடைய கிறுக்கு புத்தி எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்வதற்கு இல்லை. அதனால எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்துவதற்கு துணிந்திருக்கிறது ஈரான் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்போ ஒருவேளை ட்ரம்ப் சொல்றது போல 2-3 வாரங்களில் இந்த இராணுவம் அமெரிக்காவினுடைய இராணுவம் வெளியேறுமானால் இதோட இந்த யுத்தம் நிற்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. என்னன்னு சொன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஈரானுக்கு உருவாக்கி விட்டுட்டு நீங்க கிளம்பிடுவீங்களா அப்படிங்கிற கேள்விதான் ஈரானுடைய தரப்புலேருந்து வரும். அப்போ ஈரான் இந்த யுத்தத்தை நிறுத்தப் போவதில்லை. நிச்சயமாக இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டே இருப்பார்கள். இதன் மூலமாக பாருங்க, இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவை இழுத்து விட்டது. இப்போ பாதிப்புகள் யாருக்கு? இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அது உருவாகி இருக்கு. இஸ்ரேலுடைய பாதிப்பை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இஸ்ரேலுக்கு இது தேவை. இஸ்ரேலுடைய இழப்பு, இஸ்ரேலுடைய தகர்ப்பு மிக மிக முக்கியமானது உலக நாடுகளுக்கு. ஏன்னா நான் தான் பெரிய கொம்பன், நான் அமெரிக்காவினுடைய கையாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தான்ல, அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடி தேவை. அதை மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் அரேபிய நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அவர்கள் இனிதான் பாடம் கற்றுக்கொண்டு அமெரிக்காவினுடைய பிடியிலிருந்து வெளிவர வேண்டும். சரி, அமெரிக்கா போயிட்டா இந்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஈரான். இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு அவர்களுக்கு வரணும். இதற்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், இழப்பீடுகள் எல்லாமே வரணும். இவ்வளவு காலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளிலிருந்து அவர்கள் வெளிவரணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொருளாதார தடைகளிலிருந்தெல்லாம் ஈரான் வெளிவர வேண்டும். அதுதான் அவர்களுடைய ஆசை. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக ஹார்மூஸ் இனி எக்காலத்திற்கும் ஈரானுடைய கைவசம் தான் இருக்கு. ஈரான் வெளிப்படையாகவே பேசிவிட்டது. ஈரானும் ஒமானும் தான் இதை பற்றி முடிவெடுக்கும் அப்படிங்கிறத ஈரான் தரப்பிலிருந்து பேசிட்டாங்க. ஈரானுடைய பாராளுமன்றத்தில் இதற்காக ஒப்புதல் கொடுக்கப்பட்டு விட்டது. ஈரான் என்ன பேசியிருக்குன்னா, இது சர்வதேச கடல் எல்லை கிடையாது, இது எங்களுக்கும் ஒமானுக்கும் சொந்தமானது. எங்களுடைய பிராந்திய நாடுகளோடு பேசி இதற்கான முடிவை எடுப்போம், நாங்கள் டோல் பிரிப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் ஒரு கூட்டம் போட்டிருக்குல்ல, 40 நாடுகள். பிரிட்டன் இதை முன்னெடுத்து 40 நாடுகள், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். 40 நாடுகள் சேர்ந்த இந்த காணொளி பேச்சில். இதில் ஈரான் மீது ஒரு நெருக்கடியை இவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நினைச்ச நேரத்தில் அப்படிப்பட்ட எந்த நெருக்கடிகளையும் கொடுக்கவில்லை. எந்த இராணுவ நடவடிக்கைகள் மூலமும்
இங்க நம்ம ஒரு செயல்பாட்டை செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் அமெரிக்காவுக்கு இதில் நம்ம உதவ போவது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை மூலமாக இந்த விஷயத்தை, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எல்லாமே இன்னைக்கு ஈரானுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் இது எந்த அளவிற்கு போகும், எப்படி மாறும் சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. ட்ரம்ப் என்ன முடிவு எடுப்பார், எப்போ எப்படி யோசிப்பார், என்ன பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடைபெறுகிறது என்பதனை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.